ஹலோ எவ்ரி ஒன் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான கண்டினியூஸ் வீடியோஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் சாப்டர் 6. இது ஹட்சன் புக்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு எக்ஸாமுக்கு படிக்கும் போது கண்டிப்பாக சிலபஸில் இருந்த எந்த பாயிண்ட்டையும் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் லைன் பை லைன் பார்த்துடலாம். இதில் நான் ட்ராமட்டிக் வேர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நான் ட்ராமட்டிக் வேர்ஸ் அப்படின்னா ட்ராமா இல்லாத போம்ஸ் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. The age of Shakespeare, we now enter what we broadly call the Shakespearean age, by which we here mean the whole period extending from the ascension of Elizabeth in 1558 to the death of James I in 1625. இங்கே the age of Shakespeare அப்படிங்கிறது குவீன் எலிசபெத் த்ரோனுக்கு வந்த பீரியட்லேருந்து 1558லேருந்து கிங் ஜேம்ஸ் ஒன்னோட டெத் வரைக்கும் 1625 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. These 67 years fall naturally into three divisions. The first 21 years of the Queen's reign, the 24 years between the publication of Spencer's Shepherd's Calendar and her death, and the 22 years of the reign of James I. இந்த 1558லேருந்து 1625 வரைக்கும் டோட்டலாக 67 இயர்ஸ் இருக்குது. ஸோ இதை 3 டிவிஷன்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு டிவிஷன் குவீன் எலிசபெத் ரெயின் ரூலிங் ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து 1579 வரைக்கும் ஃபஸ்ட்டு 21 இயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து 24 இயர்ஸ். ஸ்பென்சரோட ஷெப்பர்ஸ் கேலண்டர் பப்ளிஷ் ஆன இயர் 1579. 1579லேருந்து 1603 வரைக்கும் குவீன் எலிசபெத்தோட ரூலிங் பீரியட் எண்ட் ஆகிற வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் 1558லேருந்து 1579 வரைக்கும். தென் செகண்ட் டிவிஷன் 1579லேருந்து 1603 வரைக்கும். தேர்டு டிவிஷன் 1603 குவீன் எலிசபெத்தோட ரூலிங் பீரியட் எண்ட் ஆகுது, அவங்க இறந்து போனதும் அப்போ தான். 1603லேருந்து 1625 வரைக்கும். 1603ல் ஜேம்ஸ் ஒன் வந்து த்ரோனுக்கு வந்தார், அண்ட் தென் 1625ல் டெத் ஆனார். ஸோ இந்த பீரியடை தேர்டு டிவிஷனாக சொல்லியிருக்காங்க, 1603லேருந்து 1625 வரைக்கும். We may call the first division the time of preparation or the spring tide of Elizabethan literature. The second is time of full fruition or summer. The third is time of decline or autumn. இந்த 3 டிவிஷன்ஸை இப்போ சீசன்ஸாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டிவிஷன் வந்து டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஸ்ப்ரிங் டைம். குவீன் எலிசபெத் ரூலுக்கு வந்ததுக்கப்புறம் லிட்ரேச்சருக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்த டைமு. செகண்ட் வந்து ஃபுல் ஃப்ரூட்டேஷன் ஆர் சம்மர். சம்மர் சீசனில் ஃப்ரூட்ஸ் எப்படி வந்து நிறைய கிடைக்குமோ அதே மாதிரி குவீன் எலிசபெத்தை ரூல் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவங்களோட கடைசி பீரியடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. தேர்டு ஆட்டம் ஆர் டிக்ளைன். இந்த பீரியடில் லிட்ரேச்சரோட க்ரோத் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குவீன் எலிசபெத் வந்தாங்க இல்லையா ரூலுக்கு, ஸோ அதிலேருந்து ஃபஸ்ட்டு 20 இயர்ஸ் வந்து ப்ரிப்ரேஷன் லிட்ரேச்சருக்கான ப்ரிப்ரேஷன் டைமாக இருந்துச்சு. அடுத்து வந்து அதோட க்ரோத் வந்து ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. லாஸ்ட்டு பீரியடான கிங் ஜேம்ஸ் ஒன் அவங்களோட பீரியடில் வந்து அதோட க்ரோத் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Strictly speaking, it is of course to the first two divisions only that the term Elizabethan should be applied, while the proper designation for the third is Jacobean. The age of Shakespeareல இருக்கிற 3 divisions, ஃபஸ்ட்டு 2 divisions எலிசபெத்தன் ஏஜில் வரும், அண்ட் தென் இருக்கிற அந்த லாஸ்ட் டிவிஷன் ஜாக்கோபியன் ஏஜில் வரும். பட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ of literary development, there are good reasons why Elizabethan and Jacobean should alike be included in the general phrase which we use here, the age of Shakespeare. என்னதான் the age of Shakespeareல 2 ரூல் இருந்தாலுமே, எலிசபெத்தும் இருந்தாங்க, தென் ஜேம்ஸ் ஒன்னும் இருந்தாங்க. பட் இதை வந்து மொத்தமாக நம்ம த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா எலிசபெத் பீரியடில் என்ன லிட்ரேச்சர் இருந்துச்சோ ஷேக்ஸ்பியர் வந்து நிறைய ட்ராமாஸ் வந்து கொடுத்தாரு, அதே மாதிரி தான் வந்து ஜேம்ஸ் ஒன் பீரியட்லேயும் கொடுத்தாரு. ஸோ த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது எலிசபெத்தன் ஏஜ் அண்ட் தென் ஜாக்கோபியன் ஏஜ், இது ரெண்டும் சேர்ந்தது தான். By virtue of his wonderful fertility and of the variety and splendor of his production, this period as a whole ranks as one of the greatest in the annals of the world's literature, and its greatness was the result of many cooperating causes. As we follow the course of history, we observe that sometimes the average mood of a nation is sluggish and dull, and sometimes it is exceptionally vigorous and alert.
இந்த எலிசபெத்தன் ஏஜ் அண்ட் தென் ஜாக்கோபியன் ஏஜில் தான் நிறைய ரைட்டர்ஸ் வந்தாங்க, நிறைய ரைட்டிங்ஸ் வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட்டான ட்ராமாஸ் கொடுத்தாங்க, போம்ஸ் கொடுத்தாங்க, தீம்ஸ் நிறைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, நிறைய பியூட்டிஃபுல்லாக வந்து கொடுத்தாங்க, குவாலிட்டியாகவும் வந்து கொடுத்தாங்க. இந்த பீரியடு தான் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு கிரேட்டஸ்ட் பீரியட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு நேஷன் வந்து ரொம்ப லேசியாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து ரொம்ப விகரஸாகவும் அலர்ட்டாகவும் இருப்பாங்க. Men who, like Spencer, Bacon and Shakespeare, grew from boyhood into youth in the early years of Elizabethan's reign and reached maturity during the closing decades of the 16th century, were fortunate enough to find themselves in a world in which the tides of the life were at their highest. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரேட் ரைட்டர்ஸ் லைக் ஸ்பென்சர், பேக்கன் அண்ட் ஷேக்ஸ்பியர் இவங்க எல்லாமே வந்து குவீன் எலிசபெத் ரூலுக்கு வரும்போது ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தவங்க. ஸோ இவங்க எப்போ மெச்சூர் ஆனாங்க அப்படின்னா 16th சென்ச்சுரி லாஸ்ட்டில் தான் 1590 போல் தான் வந்து மெச்சூர் ஆனாங்க. இவங்க ரொம்ப வந்து ஃபார்ச்சுனேட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஸோ இந்த பீரியடில் தான் இங்கிலாண்டில் எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து ரொம்ப க்ரோத் வந்து அதிகமாக இருந்துச்சு. அது லிட்ரேச்சராக இருந்தாலும் சரி, ஆர்ட்டாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, ட்ரேடு, ஜியோகிராஃபிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பீக்கில் இருந்த டைமு. Influences were everywhere at work, which tended to expand thought, stir the feelings, dilate the imagination, and by nourishing as well as stimulating genius to give a breath and energy to the literature produced. எல்லா ஃபீல்டுலையும் நிறைய க்ரோத் இருந்ததுனால ரைட்டர்ஸ் அண்ட் தென் பீப்புள் நிறைய திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்குள்ள நிறைய நியூ தாட்ஸ் இருந்துச்சு, அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. தென் இமேஜினேஷனுக்கு அது வந்து வெயிட் கொடுத்துச்சு. இதனால் நிறைய ஜீனியஸ் வந்து வளர்ந்தாங்க, நிறைய லிட்ரேச்சர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இங்கிலாந்து now felt the full effect of the revival of learning, which was no longer limited to the scholarly few at the universities and about the court, since innumerable translations carried the treasures of the classics far and wide through that large miscellaneous public to which the originals would have been sealed books. இந்த பீரியட் தான் ஒரு கோல்டன் ஏஜ் இங்கிலாண்டுக்கு. ஏன் அப்படின்னா ரிவைவல் ஆஃப் லேர்னிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரிவைவல் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது ரெனைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரெனைசன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த பீரியடில் ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. ரெனைசன்ஸ் பீரியடில் பீப்புளுக்கு நிறைய நியூ தாட்ஸ் இருந்துச்சு. தென் கிளாசிக்ஸை வந்து நிறைய ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஸோ எலிசபெத்தன் பீரியடில் இன்னும் இது அதிகமாயிருச்சு. இதுக்கு முன்னாடி கிளாசிக்ஸை, க்ரீக் அண்டு ரோமன் புக்ஸை யூனிவர்சிட்டிஸ் அண்ட் தென் கோர்ட்டில் இருக்க எஜுகேட்டட் பர்சன்ஸ் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தாங்க. பட் இந்த பீரியடில் ரெனைசன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்ததுனால, ரைட்டர்ஸ் கிளாசிக்ஸோட ட்ரான்ஸ்லேஷன்ஸ் அதிகமாக கொடுத்ததுனால ஆர்டினரி பீப்புளும் படிக்காத பீப்புளும் வந்து நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி பண்ணல, ட்ரான்ஸ்லேஷன்ஸ் வந்து நிறைய கொடுக்கல அப்படின்னா இது வந்து சீல்டு புக்ஸாகவே இருந்திருக்கும். சீல்டு புக்ஸ் அப்படிங்கிறது இங்கே க்ரீக் அண்ட் லாட்டின் புக்ஸை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. In this way, as has been well said, every breeze was dusty with the pollen of Greece, Rome and of Italy, and even the general atmosphere was charged with the spirit of the new learning. இந்த கிளாசிக்ஸ் ஸ்ப்ரெட் ஆனதை ஒருத்தர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. என்னென்னா, எவ்ரி ப்ரீஸ் வாஸ் டஸ்டி வித் த போலன் ஆஃப் கிரீஸ், ரோம் அண்ட் ஆஃப் இட்டாலி. எப்படி ஒரு பூவில் இருக்க மகரந்தம் போலன் வந்து காற்றுல ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுமோ, அந்த மாதிரி கிளாசிக்ஸ் வந்து இங்கிலாண்டில் ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆணுச்சு. கிளாசிக்ஸ் அப்படிங்கிறது கிரீஸ், ரோம் அண்ட் இட்டாலி. ஏன் வந்து ரோமும் இட்டாலியும் தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட்டாலி அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி, ஸோ அது கிளாசிக்ஸில் வரும். இட்டாலியோட கேபிட்டல் சிட்டி ரோமு. ரோமில் இருக்க லிட்ரேச்சர் அண்ட் தென் அதோட ஆர்கிடெக்சர், அதோட சட்டம் இதெல்லாம் வந்து வேர்ல்டுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு, அதனால் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாசிக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் தென் இந்த ரெனைசன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்கிலாண்டு ஃபுல்லாக இருந்துச்சு. பீப்புளோட மனசில் நியூ தாட்ஸ் நிறைய இருந்துச்சு. An appetite for literature was thus fostered and an immense impetus given to the sense of beauty and the growing love of everything that made for the enrichment of a life. பீப்புளுக்கு நியூ தாட்ஸ் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவங்களோட இன்டலெக்சுவலும் அதிகமானுச்சு. அதனால் லிட்ரேச்சரோட அந்த ஆப்பிடைட் இன்க்ரீஸ் ஆனுச்சு. நிறைய பேர் வந்து லிட்ரேச்சரில் நிறைய ஒர்க்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. மட்டும் இல்லை, பீப்புள் அவங்க லைஃப்பை நல்லா லீட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த எல்லா விஷயத்து மேலேயும் இவங்க நல்லா இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களோட சென்ஸ் ஆஃப் பியூட்டியும் இன்க்ரீஸ் ஆனுச்சு. எல்லாத்தையும் ஒரு கலை உணர்வோட பார்க்க ஆரம்பித்தாங்க. While the Renaissance aroused the intellect and the aesthetic faculties, the Reformation
awakened the spiritual nature. The same printing press which diffused the knowledge of the classics put the English Bible into the hands of the people, and the spread of an interest in religion was inevitably accompanied by a deepening of moral earnestness. ரெனைசன்ஸ் ஸ்பிரிட் இருந்ததுனால ஒரு பக்கம் பீப்புளுக்கு அறிவு ரொம்ப வளர்ந்துச்சு. அது மட்டும் இல்லை, எதை பார்த்தாலும் ஒரு கலை உணர்வோட பார்க்க ஆரம்பித்தாங்க. அது கலையாக இருந்தாலும் சரி, இசையாக இருந்தாலும் சரி, லிட்ரேச்சராக இருந்தாலும் சரி, எதையுமே ஒரு ரசிப்புத்தன்மையோடு பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் இதே பீரியடில் ரிஃபர்மேஷன் தாட்ஸ் வளர்ந்ததுனால பீப்புள் ஆன்மீகத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. பிரிண்டிங் ப்ரெஸ் கிளாசிக்ஸ் புக்ஸை வந்து நிறைய பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதே பிரிண்டிங் ப்ரெஸ் தான் லாட்டின் பைபிளில் இருந்தும் இல்லை ஒரிஜினல் பைபிளில் இருந்தும் இங்கிலீஷ் பைபிளுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எல்லா பீப்புளும் ரிலீஜன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதுலேருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் அவங்களோட மாரல் சென்ஸும் அதிகமானுச்சு. எல்லாருமே வந்து ஒழுக்கமாக இருக்கணும், டிசிப்ளின் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. The recent discovery of new worlds beyond the seas and the thrilling tales brought home by daring explorers like Hawkins, Drake, Frobisher and Raleigh quickened popular curiosity, and the zest of adventure kindled fresh ideas about many things and did much to enlarge the boundaries of men's minds. Renaissance thoughts, Reformation thoughts மட்டும் இல்லாமல் இந்த பீரியடில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் நடந்துச்சு. அதில் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணது. பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா நியூ பிளேசஸ் நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி 1492 அமெரிக்காவை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. இன்னும் எக்ஸ்ப்ளோரர்ஸ் ஹாக்கின்ஸ், ட்ரேக், ஃப்ரோபிஷர், ரேலே இவங்கெல்லாம் வந்து சி வாயேஜஸில் பார்த்த த்ரில்லிங்கான டெய்ல்ஸை வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. The general prosperity of the country was also increasing, and for the first time for many years it enjoyed the blessing of internal peace. இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுனால எல்லா ஃபீல்டுலேயும் டெவலப்மெண்ட் ஆனதுனால இங்கிலாந்து ரொம்ப ப்ராஸ்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எலிசபெத்தன் பீரியடில் தான் ஒரு இன்டர்னல் பீஸ் இருந்துச்சு. ஸோ வார் எதுவுமே இல்லாமல். இதுக்கு முன்னாடி 100 years வார் இருந்துச்சு, வார்ஸ் ஆஃப் த ரோசஸ் இருந்துச்சு. அதனால் பீப்புள் வந்து ரொம்ப சஃபர் ஆனாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்தாங்க. England had thrown off the yoke of foreign power in the great rupture with Rome. The fierce feuds of Catholic and Protestant, by which it had long been reigned, were now over. Its discordant elements had been welded together into a united nation, and in the crisis in which for the moment its very existence was imperiled, the coalition with Spain, Englishmen found themselves sinking minor differences to stand shoulder to shoulder in defense of their common country against their common foe. இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து ரிகார்டிங் ரிலீஜன் ரோமில் இருக்க போப்போட கண்ட்ரோலில் இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே வந்து அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிங் ஹென்ரி த எய்த் போப்புக்கு எகெயின்ஸ்டாக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வந்து க்ரியேட் பண்ணார். ஸோ இங்கிலாந்துக்குள்ளேயே கேத்தோலிக்குக்கும் ப்ரொட்டஸ்டாண்ட்டுக்கும் நிறைய ஃபைட்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த ஃபைட்ஸ்லாம் இல்லை. பீப்புள் எல்லாரும் யுனைட்டடாக இருந்தாங்க. அடுத்து ஸ்பெயின் இங்கிலாந்துக்கு எதிராக சண்டை போட்டாங்க. ஏன் அப்படின்னா ஸ்பெயின் ஒரு பிக் கேத்தோலிக் கண்ட்ரி. இங்கிலாந்தில் வந்து கேத்தோலிசிசமை எதிர்த்து ப்ரொட்டஸ்டாண்ட் வந்ததுனால ஸ்பெயின் வந்து சண்டை போட ஆரம்பித்தாங்க. அதுக்காக ஸ்பானிஷ் அர்மதாலாம் வந்துச்சு. ஸ்பானிஷ் அர்மதா அப்படின்னா ஸ்பெயினோட கப்பற்படை. பட் இங்கிலாந்து தான் வின் பண்ணாங்க. இங்கிலாந்துலேயும் கேத்தோலிக் தனியாக, ப்ரொட்டஸ்டாண்ட் தனியாக வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அவங்களுக்குள்ளேயும் சண்டை இருந்துச்சு. பட் வந்து ஸ்பெயின் வந்து சண்டை போட்டதுனால அவங்களுக்குள்ளே இருந்த சின்ன சின்ன சண்டையெல்லாம் மறைஞ்சு எல்லோரும் ஒன்றா ஆனாங்க. An intense patriotism thus became one of the outstanding features of the age, and showed itself in many ways in a keen interest in England's past, pride in England's greatness, hatred of England's enemies, and extravagant loyalty to England's queen. இப்படி இங்கிலாந்து பீப்புள் அவங்களோட நாட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக போராடினதுனால அவங்களுக்குள்ள பேட்ரியாட்டிசம் அதிகமானுச்சு. இப்படி பேட்ரியாட்டிசம் அதிகமாக அவங்க அவங்களோட ஹிஸ்ட்ரியை சர்ச் பண்ணாங்க. அதில் இருக்க கிரேட்னஸை வந்து பெருமையாக நினச்சாங்க. அவங்களோட எனிமீஸை வந்து ஹேட்ரேட் பண்ணாங்க. குவீன் எலிசபெத்துக்கு ரொம்ப லாயலாக இருந்தாங்க. Such were some of the conditions which combined to create the spirit of Shakespeare's age, an age in which men lived intensely, thought intensely, and wrote intensely. ஷேக்ஸ்பியர் ஏஜ் அப்படிங்கிறது ரெனைசன்ஸ், ரிஃபர்மேஷன், ஜியாலஜிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன், அண்ட் தென் இன்டர்னல் பீஸ், கண்ட்ரிக்குள்ளே ஒரு அமைதி இருந்துச்சு, பேட்ரியாட்டிசம் இருந்துச்சு. இது எல்லாமே சேர்ந்தது தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அங்கே இருக்க பீப்புள்
ரொம்பவே வந்து நல்லா வாழ்ந்தாங்க, நல்லா திங்க் பண்ணாங்க, அது மட்டும் இல்லை நல்லா எழுதினாங்க. At such a time when passions were strong and speculation was rife and a great public existed eager to respond to the appeal of genius, everything conspired to bring out of each man the best that was in him, and whatever might be the individual quality of his work, the fullness and many-sidedness of the life about him were certain to be reflected in it. எலிசபெத்தன் பீரியடில் இங்கிலாந்து பீப்புளுக்கு அவங்களோட நியூ தாட்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட பேஷன்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸ்பெக்குலேஷன் இன்னும் நியூ தாட்ஸ் அதிகமாக வளர்ந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஜீனியஸோட வாக்குக்கு பீப்புள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சொசைட்டியில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. எலிசபெத்தன் பீரியடில் பீப்புளுக்கு எல்லாமே கிடச்சிது, எல்லா ஃபீல்ட்லேயும் டெவலப்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அவங்களோட லைஃப்பை ஒரு ஃபுல்னஸ்ஸாக வாழ்ந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ஒர்க்லேயும் அவங்களோட இண்டிவிஜுவல் குவாலிட்டி மட்டும் இல்லை, அந்த ஃபுல்னஸும் மெனி சைடட்னஸும் இருந்தது. நெக்ஸ்ட்டு எலிசபெத்தன் பீரியடில் பொயட்ரி எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். எலிசபெத்தன் பொயட்ரி before Spencer. We may take the publication of Spencer's Shepherd's Calendar in 1579 as marking the opening of the golden age of Elizabethan literature. In the first half of the Queen's reign, while there was a good deal of poetic activity, little verse of any distinct value was produced. எலிசபெத்தன் பீரியடில் லிட்ரேச்சருக்கு கோல்டன் ஏஜ் அப்படிங்கிறத எந்த பீரியட்லேருந்து சொல்லலாம் அப்படின்னா 1579. இந்த 1579 தான் ஸ்பென்சர் ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரை பப்ளிஷ் பண்ணார். இதை தான் நம்ம கோல்டன் ஏஜோட ஓப்பனிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து குவீன் எலிசபெத்தோட ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் ரெயின், அவங்க ரூல் பண்ண முதல் பகுதி 1558 1580 வரைக்கும் நிறைய பொயிட்ரி எழுதுனாங்க ரைட்டர்ஸ். பட் அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியெல்லாம் கொடுக்கல. ஒரு சில போம்ஸ் மட்டும்தான் வந்து குவாலிட்டியோடு இருந்துச்சு. பை ஃபார் த பெஸ்ட் பொயிட்ரி ஆஃப் த பீரியட் இஸ் டு பி ஃபவுண்ட் இன் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தாமஸ் சாக்வில், லார்ட் பக்ஹர்ஸ்ட், டு அன் எக்ஸ்டென்சிவ் அண்டர்டேக்கிங் என்டைட்டில்ட் எ மிரர் ஃபார் மஜிஸ்ட்ரேட்ஸ். குவீன் எலிசபெத்தோட ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் ரெயினில் சம் ஆஃப் த பொயிட்ரி மட்டும்தான் வந்து நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதில் ஒன்று எ மிரர் ஃபார் மஜிஸ்ட்ரேட்ஸ். இது வந்து பொயிட்ரி கலெக்ஷன். இதில் நிறைய ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. பட் தாமஸ் சாக்வில் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எ மிரர் ஃபார் மஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறது இங்கிலாந்தில் இருந்த கிரேட் இங்கிலீஷ்மேனை பற்றின ட்ராஜிக் ஸ்டோரிஸு. திஸ் ஆரிஜினேட்டட் இன் எ பப்ளிஷர்ஸ் ஸ்கீம் ஃபார் எ கண்டினியூவேஷன் ஆஃப் லிட்கேட்ஸ் ஃபால்ஸ் ஆஃப் பிரின்சஸ் and was designed to include a long series of tragical histories of a famous Englishman. ஜான் லெட்கேட் எழுதின ஃபால்ஸ் ஆஃப் பிரின்சஸும் அதே தான். ஹிஸ்ட்ரியில் இருக்க கிரேட் மென்னோட ஃபால்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதோட கண்டினியூவேஷனாக இந்த புக்கை வந்து ரெடி பண்ணணும், இந்த பொயட்ரி கலெக்ஷனை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பப்ளிஷரோட ஸ்கீமு. A number of writers took part in it, but Sackville's two poems, which first appeared in the edition of 1563, The Induction or General Introduction to the Whole and The Complaint of Buckingham, are immeasurably superior to the rest of the work. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எ மிரர் ஃபார் மஜிஸ்ட்ரேட்ஸ் அப்படிங்கிறது சிங்கிள் ரைட்டர் எழுதினது கிடையாது. அதில் நிறைய ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. அதில் சாக்வில்ஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். அவர் கொடுத்த போம்ஸ் வந்து 2 போம்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. எ மிரர் ஃபார் மஜிஸ்ட்ரேட்ஸ் அப்படிங்கிறது எடிஷன் நிறையா இருக்குது. இவரோட 2 போம்ஸும் 1563 வந்த எடிஷனில் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு போம் வந்து இண்டக்ஷன். ஸோ இல்லை அப்படின்னா ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் டு த ஹோல் அப்படிங்கிறது தான் அவரோட ஃபஸ்ட்டு போம். செகண்ட் போம் வந்து த கம்ப்ளைண்ட் ஆஃப் த பக்கிங்ஹாம். இந்த இண்டக்ஷன் அப்படிங்கிறது மற்ற எழுதின ரைட்டர்ஸ் எல்லா போம்ஸுக்கும் சேர்த்த இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கும். சாக்வில் எழுதின இந்த 2 போம்ஸும் மற்ற ரைட்டர்ஸ் எழுதின போம்ஸோட பெஸ்ட்டானது, சுப்பீரியரானது. The noble but somber induction in particular is worthy of attention as the finest single poem written in England between Chaucer and Spenser. The Steel Glass of 1576 of George Gascoigne 1525 to 1577 possesses some interest as the first regular verse satire in the English language. சாக்வில் எழுதின இண்டக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு போம். ஏன்னா இது சாசர் பீரியடுக்கும் ஸ்பென்சர் பீரியடுக்கும் நடுவில் வந்த ஒரு ஃபென்டாஸ்டிக் போம். பட் இது கொஞ்சம் சோகமான ஒரு போம். அடுத்த போயட் ஜார்ஜ் காஸ்காயின். இவரோட பீரியட் 1525 to 1577. இவர் ஒரு போம் எழுதியிருக்காரு, த ஸ்டீல் கிளாஸ் அப்படிங்கிறது 1576 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரெகுலர் வேர்ஸ் சட்டையர்.
வேர்ஸ் சட்டையர் அப்படிங்கிறது சொசைட்டியில் உள்ள தப்பை வந்து சுட்டி காட்டுறது போம் ஃபார்மில். Next is Spenser and his poetry. Edmund Spenser, the greatest non-dramatic poet of an age which found its most natural literary expression in the drama, was born in London in 1552 and educated at the Merchant Taylors' School and at Cambridge, where he read the classics and Italian literature and came under the influence of the strong Protestant spirit which then pervaded the university. குவீன் எலிசபெத் பீரியட்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ட்ராமாஸ் தான். பட் ஸ்பென்சர் வந்து ட்ராமாட்டிஸ்ட் கிடையாது, அவர் வந்து ஒரு போயட். அவர் தன்னோட பொயட்ரி மூலமா ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அவர் லண்டனில் 1552 வந்து பிறந்தார். தென் மெர்ச்சன்ட் டைலர் ஸ்கூலில் படித்தார். தென் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்தார். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கும் போது அவர் கிளாசிக்ஸையும் தென் இட்டாலியன் லிட்ரேச்சரையும் லேர்ன் பண்ணிக்கிட்டார். அது மட்டும் இல்லை, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ப்ரொட்டஸ்டன்ட் ஃபாலோ பண்ணதுனால இவருக்கும் வந்து ப்ரொட்டஸ்டன்ட் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. After a couple of years spent with relatives in Lancashire, he found a place in the household of the Earl of Leicester, with whose nephew Sir Philip Sidney he formed an intimate friendship. In 1580, he went to Ireland as a secretary to the new Lord Deputy, Lord Grey D. Wilton. ஸ்பென்சர் கேம்பிரிட்ஜில் படித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் லன்காஷயரில் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் வந்து ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டர் அவரோட பிளேஸில் வந்து தங்குறதுக்கு இவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டர் யார் அப்படின்னா குவீன் எலிசபெத்தோட அட்வைசர் அண்ட் தென் லவ்வர். அவங்களோட ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டரோட நெஃப்யூ மருமகன் யார் அப்படின்னா சர் பிலிப் சிட்னி. ஸோ இவருமே வந்து ஒரு ஃபேமஸ் ரைட்டர் தான். அவர் கூட வந்து ஒரு இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவருக்கு இருந்துச்சு. தென் 1580 அவர் வந்து அயர்லாண்டுக்கு போனார் செக்ரட்டரியாக. யாருக்கு அப்படின்னா லார்டு டெபியூட்டி, லார்டு கிரே டி வெல்டன். லார்டு டெபியூட்டி அப்படிங்கிறது இங்கிலாந்து கவர்மெண்ட் பொசிஷன். ஸோ அவருக்கு வந்து இவர் வந்து ஒரு செக்ரட்டரியாக இருந்தார். லார்டு கிரே டி வில்டனுக்கு செக்ரட்டரியாக இருந்தார். The remainder of his life, save for brief visits to London, was passed in Ireland in miserable exile among a lawless people whom he loathed. ஸ்பென்சர் அயர்லாண்டுக்கு செக்ரட்டரியாக போனதுனால ஹோல் லைஃப்மே அங்கேயே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அவர் வந்து இங்கிலாந்துக்கு எப்போயாவது தான் விசிட் மாதிரி வருவார். அயர்லாண்ட் பீப்புள் இங்கிலாந்துக்கு எதிராக அடிக்கடி வந்து ஃபைட் பண்ணதுனால அவருக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லை, அங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு நினச்சாரு. அவர் அயர்லாண்டில் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்ததை ஒரு எக்ஸைல் மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ணார். Again and again disappointed in every effort to secure a position at the court, and with this the means of returning to England, he found his only relief in the writing of his Fairy Queen. In October 1598, rebellion broke out in Tyrone, where he was then living. His castle was fired and plundered by an infuriated mob. He and his family barely escaped with their lives. அயர்லாண்டில் இருந்தது அவருக்கு சுத்தமாக பிடிக்காதனால கோர்ட்டில் எப்படியாவது ஒரு ஒர்க் கிடைக்கும், ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து எஃபோர்ட் எடுத்தார். பட் அதுவுமே வந்து அவருக்கு கிடைக்கவே இல்லை. அது மூலியமாவது இங்கிலாந்து வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி வந்து எஃபோர்ட் எடுத்தார். பட் எதுவுமே நடக்கலை. ஃபேரி குவீன் எழுதினது மட்டும்தான் அவருக்கு ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு. 1598 அயர்லாண்டில் டைரோன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஒரு ரெபலியன் நடந்துச்சு. அப்போ அவரோட கேஸில் வந்து கொளுத்துட்டாங்க. கேஸில் இருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவரும் அவரோட ஃபேமிலியை வந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிச்சாங்க. In feigning health and crushed in spirits, he reached London at the end of the year, and on 16th January 1599 died in an inn at Westminster. அவரோட கேசல் கொளுத்துனதுனால அவருக்கு உடம்பு சரியில்லாமையும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் லண்டன் வந்தார். லண்டனில் 16th January 1599 வெஸ்ட்மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்க ஒரு இன்னில் அவர் இறந்து போனார். While Spenser's fame rests mainly on the Fairy Queen, his minor poetry, which is voluminous, would itself have sufficed to assure him the place of preeminence among கண்டெம்பரரி இங்கிலீஷ் போயட்ஸ். ஸ்பென்சர் த ஃபேரி குவீன் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன போம்ஸ் எழுதியிருக்காரு. அவர் ஃபேரி குவீனே எழுதலைனாலும் அவர் எழுதின அந்த சின்ன சின்ன போம்ஸ் வந்து அவருக்கு வந்து நிறைய புகழ் கொடுத்துருக்கு. ஹிஸ் Shepherd's Calendar 1579 is a pastoral poem of the artificial kind, which the taste for everything classic, which came in with the revival of learning, had made popular in all European literatures, and in it Spenser follows the models set by the late Greek poet Theocritus, by Virgil in his Bucolia, and by French and Italian writers of the Renaissance who had imitated these. ஸ்பென்சரோட ஷெப்பர்ஸ் கேலண்டர் 1579 பப்ளிஷ் பண்ணாங்க. இது ஒரு பாஸ்டரல் போயம். பாஸ்டரல் போயம் அப்படின்னா ரூரல் லைஃப், வில்லேஜ் லைஃப் பற்றி இருக்கும். தென் ஆடு மேய்க்கிறவங்கள பற்றி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஆடுகளையும் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க.
தென் இது ஒரு ஆர்டிஃபிஷியல் கைண்ட். ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறது இங்கே எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, என்னதான் இது வந்து ரூரல் லைஃப் வந்து டிஸ்கிரைப் பண்ணாலும் இதில் இமேஜினேஷன் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இங்கே ஆர்டிஃபிஷியல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்பைர்ஸ் கேலண்டர் யூரோப்பியன் லிட்ரேச்சர்ஸில் ரொம்ப ஃபேமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஸ்பென்சர் வந்து க்ரீக் அண்ட் ரோமன் ரைட்டர்ஸை மாடல்ஸாக வச்சு எழுதியிருக்காரு. அதில் க்ரீக் போயட் தியோக்ரிட்டஸ், ரோமன் போயட் வெர்ஜில் எழுதின பீகோலியா அதையும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, க்ரீக் அண்ட் ரோமன் ரைட்டர்ஸோட கிளாசிக்ஸை ஃபாலோ பண்ண கரண்ட் ஃப்ரெஞ்ச் அண்ட் இட்டாலியன் ரைட்டர்ஸையும் ஃபாலோ பண்ணி இவர் எழுதியிருக்காரு. இட் இஸ் டிவைடட் இன்டு 12 parts, one for each month of the year, and in it under the guise of conventional pastoral imagery, that is of shepherds talking and singing, the poet writes of his unfortunate love for a certain mysterious Rosalind, deals with sundry moral questions, and discusses the religious issues of the day from the standpoint of strong Protestantism. இந்த சப்பைர்ஸ் கேலண்டரில் மொத்தம் 12 பார்ட்ஸ் இருக்குது. அந்த 12 பார்ட்ஸும் எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா 12 மந்த்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். இதில் கன்வென்ஷனல் பாஸ்டரல் இமேஜரி கொடுத்துருக்காரு. அதாவது கிராமத்தில் இருக்கிறவங்க பாடுற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து பேசுகிற மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் அவங்க பாடுறது மூலயமா எதை பற்றி சொல்லியிருப்பார் அப்படின்னா அவரோட அன்ஃபார்ச்சுனேட் லவ் பற்றி சொல்லியிருப்பார். அது யார் மேலே இருந்திருக்கு அப்படின்னா மிஸ்டீரியஸ் ரோசலிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மிஸ்டீரியஸ் ரோசலிண்ட் அப்படிங்கிறதுக்கு நிறைய தேரி இருக்குது. ரோசலிண்ட் யார் அப்படின்னா எலிசபெத் பாயிலாக இருக்கலாம். எலிசபெத் பாயில் அப்படிங்கிறவங்க ஸ்பென்சரோட செகண்ட் ஒய்ஃப். இன்னும் சம் பர்சன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோசலிண்ட் அப்படிங்கிறவங்க எலிசபெத் கேரியாக இருக்கலாம். அவங்க வந்து லார்டோட பொண்ணு, சின்ன பொசிஷனில் இருந்த இவரால் மேரேஜ் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். ஸோ அவங்கள பற்றி எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பென்சர் அவரோட அன்ஃபார்ச்சுனேட் லவ் மட்டும் பற்றி பேசாமல் மாரல் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காரு. இதில் ரிலீஜன் தாட்ஸும் கொடுத்துருக்காரு நிறைய. இவர் வந்து ப்ரொட்டஸ்டாண்டர்ஸ் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணதுனால அதோட ஐடியாஸை இதில் கொடுத்துருக்காரு. சச் கன்வென்ஷனல் பாஸ்டரல் இமேஜரி வாஸ் அகெயின் யூஸ்ட் இன் அரிஸ்டாட்டில் 1586 on elegy on the death of Sidney, to whom the calendar had been dedicated. His 4 hymns in honor of love and beauty show his wonderful power of melodious verse. ஸ்பென்சரோட நெக்ஸ்ட் போம் அஸ்டஃபெல். இது 1586 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எலிஜி அப்படிங்கிறது ஒருத்தவங்க இறந்து போனால் அவங்களுக்காக எழுதுகிற ஒரு சேடு போம். இது யாரோட டெத்துக்காக எழுதினதுன்னா இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சிட்னிக்காக எழுதினது. அது மட்டும் இல்லை, த சப்பைர்ஸ் கேலண்டர் யாருக்காக டெடிகேட் பண்ணியிருக்காருன்னா சிட்னிக்காக தான். அடுத்து இவருக்கு ஒரு போம் எழுதியிருக்காரு 4 hymns அப்படிங்கிறது. 4 hymns வந்து லவ்வையும் பியூட்டியையும் ஆனர் பண்ணுற விதமாக எழுதியிருப்பார். இது வந்து ஒரு மெலோடியஸ் வேர்ஸு. இது ரொம்ப பவர்ஃபுல்லாக எழுதியிருப்பார். His Amoreti, a series of 88 sonnets, such sonnet sequences in Petrarch's manner had gained great vogue in England under the influence of the widespread enthusiasm for Italian literature, describe the progress of his love for Elizabeth Boyle, whom he married in 1594. அடுத்து அமோரிட்டி அப்படிங்கிறது ஸ்பென்சரோட 88 சானட் சேர்ந்த ஒரு போம். இந்த அமோரிட்டி அப்படிங்கிற போம் வந்து யாரை ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பார் அப்படின்னா பெட்ரார்க்கோட சானட்டை ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பார். பெட்ரார்க் வந்து இட்டாலியன் போயட். சானட் அப்படிங்கிறது 14 லைன்ஸ் இருக்கிற ஒரு போம். இவர் பெட்ரார்க்கை ஃபாலோ பண்ணி எழுதுனதுனால இங்கிலாண்டில் இது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆனுச்சு. இந்த போம் யாரை பற்றி எழுதியிருக்கிறாருன்னா எலிசபெத் பாயில் பற்றி தான் எழுதியிருக்காரு. ஸோ அவங்களுக்குள்ளே இருந்த லவ் வந்து எப்படி க்ரோத் ஆனது அப்படிங்கிறத எழுதியிருப்பார். இவர் வந்து எலிசபெத் பாயில் 1594 வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. செகண்ட் மேரேஜாக பண்ணியிருப்பார். தட் ஈவெண்ட் இன்ஸ்பயர்ட் ஹிஸ் எபித்தாலமியம், the finest of all his minor poems, and by common consent the noblest wedding hymn in the language. அடுத்து ஸ்பென்சர் எலிசபெத்தை பாயில் மேரேஜ் பண்ணும்போது எபித்தாலமியன் அப்படிங்கிற ஒரு போம் எழுதினார். அவர் எழுதின மைனர் போம்ஸ்லேயே இதுதான் வந்து ரொம்ப ஃபைனஸ்ட் போம். இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே ஒரு மிகச்சிறந்த வெட்டிங் ஹிம் அப்படின்னா ஸ்பென்சர் எழுதின எபித்தாலமியன் தான். ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் ஏரியா ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும். இது 2 or 3 பார்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் நான் ட்ராமாட்டிக் பர்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.